ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மிதுன். இப்போ நான் சொல்ல போகிற கதை பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த கதை பேர் த மேஜிக் கிங்டம். வாங்க நம்ம கதைக்கு போகலாம். மேகங்களுக்கு மேலே ஒரு அழகான விண்வெளி தீவு இருந்துதான். அங்கே இருக்க எல்லா மக்களோட நெத்திலையும் ஸ்டார் இருக்குமா. அந்த ஸ்டார் தான் அவங்களோட மேஜிக் பவர். அந்த தீவோட முக்கியமான ரூல் என்னென்னா, அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே மேஜிக் லைப்ரரிக்கு போய் டெய்லி ஏதோ விஷயம் கற்றுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டார் பிரைட்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஸ்டாருக்கு பவர் இல்லாமல் போயிடும். அந்த லைப்ரரியில் இருக்கிற புக்ஸில் வெறும் வேர்ட்ஸ் மட்டும் இல்லை, அதில் மேஜிக் இருக்குது. அவங்க ஃபயர் பற்றி படித்தா அவங்க ஸ்டார் ரெட் கலரில் ஆகும். அவங்க ஓஷன் பற்றி படித்தா அவங்க ஸ்டார் ப்ளூ கலரில் மின்னும். அங்கே லியோன்னு ஒரு பையன்தான். அவன் ரொம்ப புத்திசாலி. அவன் எப்போவுமே லைப்ரரிக்கு போய் நிறைய படிப்பான். ஆனால் அவன் ஸ்டாரும் பிரைட்டாக மின்னும். அதனால லியோவுக்குன்னு தனியாக ஒரு மேஜிக் ஸ்டிக் கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளாகவே அவன் லைப்ரரிக்கு போகாமல் லேசியாக படுத்துட்டு சாக்லேட் சாப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியல, அவனோட ஸ்டார் கொஞ்சம் கொஞ்சமாக பவர் போயிட்டு இருந்தது. அவன் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய வாட்டி அட்வைஸ் பண்ணி பட்டாங்க. ஆனால் லியோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பேச்சே கேட்காம இருந்துட்டான். ஒரு நாள் பயங்கரமான இருட்டரக்கன் அந்த தீவை தாக்கிறதுக்காக வந்தான். அந்த இருட்டரக்கன் அந்த தீவை கருப்பு புகையால் ஃபுல்லாக மூடிட்டான். பயந்து போன மக்கள், லியோ உன்கிட்ட தான் மேஜிக் ஸ்டிக் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கோட மந்திரத்தை சொல்லி வெளிச்சத்தை கொண்டு வான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. லியோவும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தான். ஆனால் அவன் கொஞ்ச நாளாக லைப்ரரி போகாதனால அவனுக்கு அந்த மந்திரமும் வந்து போச்சு. அவன் ஸ்டாரில் இருந்த பவரும் போயிடுச்சு. அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தான். அப்போது அங்கே அவனோட ஃப்ரெண்ட் ரியா மேஜிக் புக்கை எடுத்து வந்து அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தான். அதை கேட்ட லியோ மேஜிக் ஸ்டிக்கை வச்சு அந்த மந்திரத்தை சொல்லி வெளிச்சம் கொண்டு வந்தான். அதை பார்த்து அந்த இருட்டரக்க பயந்து போய் ஓடிட்டான். என்கிட்ட மேஜிக் ஸ்டிக் இருந்தோ என்னால் கடைசி நேரத்தில் உதவி செய்யும் போயிடுச்சுன்னு வருத்தமாக ரியா கிட்ட சொன்னான். அதுக்கு ரியா, அறிவுங்கிறது ஒரு செடி மாதிரி. நம்ம எப்படி செடிக்கு எப்போவுமே தண்ணி ஊற்றுவோம், அதே மாதிரி புதுசாக படிக்கும் போது தான் நம்மளுக்கு அறிவு வளரும். இனிமேல் இப்படி செய்யாதுன்னு சொன்னான். அன்னிலேருந்து லியோ மறுபடியும் மேஜிக் லைப்ரரிக்கு போய் நல்லா படிக்க ஆரம்பித்தான். அவனோட ஸ்டாரும் ஹையஸ்ட் பவர் பர்பிள் ஆயிடுச்சு. கீப் த லைட், கீப் இட் பிரைட், லேர்ன் சம்திங் நியூ வித் ஆல் யுவர் மைட். அறிவின் ஒளியை எப்போதும் பிரகாசமாக வைத்து கொண்டு முழு முயற்சியுடன் தினமும் புதியதை கற்று கொள்ள வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த கதையில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.